நமக்கு சரியான பாதையை காட்டி சென்றாரே. மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகினே என வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டேன். புனைந்துரையேன், பொய்ப்புகளேன், சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவேன்னு சொன்னாரே. என்ன அருமையான ஒரு பாடலை. படிப்படியா எது இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத படிப்படியா நமக்கு அதனுடைய வெற்றியை நமக்கு அழகா வெளிப்படுத்தி தந்தாரே வள்ளல் பெருமான். பிறந்த பிறவியின் பயனாகிய அந்த ஞானத்தன்மையை பெறுவதற்கான வழியை வள்ளல் பெருமான் மனித சமுதாயத்திற்கு, தமிழனுக்கு இல்ல, பூரா மனித சமுதாயத்திற்குமாக வந்து நமக்கு வழிகாட்டிருக்கின்றாரே. அவர் பிறந்த ஊரை நாம் எப்படி நினைக்க வேண்டும்? அங்க போனா எப்படி அந்த அம்மன் கோயில வச்சிருக்க மாதிரி அங்க ஒரு இடத்த வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்குது. மருதூருக்குள்ள போனோம்னா, ஒரு பிறந்த இடத்துக்கு போனோம்னா, இந்த கோயில்லாம் எப்படி இப்படி கருவறை அப்படிலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது அப்படி இருக்கக்கூடிய இடம் இல்லைங்க.